எந்த கெட்ட விஷயத்திலையும் ஈடுபடாம சபைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறவங்க. சபைக்கும் போகாத பையன், வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு ரோட் ரோமியோ, வீட்டுக்கு அடங்காத பையன், இன்னும் பல விஷயங்களை போக போக நம்ம பார்க்கலாம். பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ற ஷாரன் கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஹர்ஷிதா, அமிர்தா. ஷாரனை பார்க்குற நாகா, அவன் கூட அவனுடைய ஃப்ரெண்ட் ராஜ். இப்போ இங்க என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் வாங்க. இருக்க ஷாரன், நல்லா ஹர்ஷிதா. ஏய் மச்சான் வாடா. முஜிலே இவ்வளவு பெயிண்ட் அடிக்க போறேன். ஐயோ இயேசுவே, பஸ் ஸ்டாப் என்ன பண்றது? பொண்ணு பத்தியா? இந்த பொண்ணு பத்தியா? எந்த பொண்ணு மச்சான்? ஃபர்ஸ்ட் பொண்ணோட ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஆமா செம்மையாக்குறாரு. போய் பேசுறேன் மச்சான். நான் போய் எப்படி பயமா இருக்கேடா, என்ன போய் ஒத்துக்குவாரா மச்சான்? நேரா எனக்கு ஒன்று பிடிச்சிக்குது, இன்னொன்று பிடிச்சிக்குதா? வாட்ஸ்அப் பண்ணினா ஓகே. இதுதான் மம்மி கிட்ட சொல்லக்கூடாது, முக்கியமா டேடி கிட்ட சொல்லக்கூடாது. என்ன குத்துக்குதுன்னு குத்துவாங்க. வாஸ்தவமான விஷயம்தான். எனக்கு போய் அவ விழுவாளான்றது டவுட். லைட்டா பயமா இருக்கேடா. சரிடா மச்சான், எதுவும் நீ குடுக்குற தைரியத்துல மாமா போய் கல்கிட்டாரு. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் சரி, அவனை பாரு, உன்னையே பார்த்து நிற்கிறான். அவன் என்ன பார்க்கல ஹர்ஷிதா, நீங்க சும்மா இருங்க. இல்லப்பா, நிச்சயமா பார்க்கறான். உன்னதான் பார்க்கறான். உன்னதான் பார்க்கறான். நீங்க பார்க்காதீங்கப்பா, என்ன பார்க்கல, நீங்க சும்மா இருங்க. நான் சொல்லிட்டேன்ப்பா. எங்களுக்கு பஸ் வந்துச்சு, நாங்க கிளம்புறோம். பாய். சரிடா மச்சான், டிஸ்டர்பன்ஸ் போயிடுச்சு. நான் போய் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் பேசிட்டு வந்துட்டேன். ஸ்டாப் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ ஷாரன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்போதான் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் உங்களை பார்த்தேன். சரி. பார்த்த உடனே பக்குன்னு காதல் கொத்திக்கிச்சு. சரி. இல்ல, உங்க கண்ணை பார்த்தோன்னே மனசை பறி கொடுத்துட்டேன். இல்ல, நீங்க சிரிக்கிறப்போ சில்லறை கொட்டுற மாதிரி கலகலகலன்னு சரி. அதான் ஒரு நிமிஷம் அங்க மாட்டிக்கிச்சு. ஐ லவ் யூ சொல்லிட்டு போகணும். இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏங்க? இல்ல சாரிங்க, எனக்கு இதுல லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹலோ 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 ஹலோ. ஐயோ போச்சா? உன் பேச்சு கேட்டேன் பாரு. கையில கொடுக்க போன பூவை காதுல வச்சு அமிச்சிட்டா. பரவாயில்ல மச்சான், கழுத்துல போடாது. சரி வேண்டாம், மொத்தமா கதையை முடிக்கணும்னு தெரியலடா. டேய் போடா. ஷோ இசப்பா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நீ காலேஜ்ல. ஏன்னா வரும்போது அவனை பத்தியே யோசிச்சுட்டு வந்து நின்றேனே, அவனை ஞாபகமாவே இருக்குது. என்னத்துக்கு வந்து என்னையே ப்ரப்போஸ் பண்ணான்னு தெரியலையே. சே, இவன் ஞாபகமாவே இருக்குது, என்னத்துக்கு ஞாபகமா இருக்குதுன்னு தெரியல. சரி விடு, வீடு குப்பையா இருக்குது, கொஞ்சம் வீடு கூட்டிடலாம். ஐயோ, ஏன்னா வீடு கூட்டும் போது கூட அவன் ஞாபகமே வந்துருக்குது. ஐயோ, என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. சரி, போய் கொஞ்ச நேரம் மைண்ட் ரீஃப்ரெஷ்காக புக் எடுத்து படிக்கலாம். ஏன்னா படிக்கும்போது கூட அவன் ஞாபகமே வந்துருக்குது. அவன் எனக்கே ப்ரோபோஸ் பண்ணோம், ஏன் என்னையே வந்து பார்த்தான்னு தெரியலையே. மைண்டே ஒரு மாதிரி இருக்குது. இது எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கான கால் பண்ணி பேசல ஒரு வார்த்தை. ஹலோ, ஹாய் ஹர்ஷிதா. என்ன பண்ணிருக்கிற ஹர்ஷிதா? நானா என் பாய் ஃப்ரெண்ட் கூட சாட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்ட ஷரண், நீ? சாப்பிட்டேன். காலையில ஒரு பையன் வந்து பஸ் ஸ்டாப்ல என்ன பார்த்து வந்தான்ல. ஆமா, அவன் வந்து இன்னைக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ண ஹர்ஷிதா. வெரி குட், கங்க்ராட்ஸ் ஷரண். கங்க்ராட்ஸ். அவன் வேணும்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணி வந்துட்டேன் ஹர்ஷிதா.
அச்சச்சோ, ஏன் இப்படி பண்ண? இல்லை எனக்கு பயமா இருந்துச்சா, டிசிஷன் எடுக்க தெரியல, வேணாம்னு ஏய், சொல்லி இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் பண்ணு, கமிட் ஆகு. இல்லை எனக்கு பயமாகுது அர்ஷிதா, அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நான். ஏய் பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லை நான் வேற ஒரு கிறிஸ்து பொண்ணு, எனக்கு இப்படி எல்லாம் பண்றது எனக்கு பிடிக்கலையே. ஏய் ரிலீஜன் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல ஷாரன், நீ போய் பண்ணு, கமிட் ஆகு சரியா? எனக்கு பயமாகுது, ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனை பத்தியே யோசனையா இருக்குது எனக்கு. ஏய் நீ போய் கமிட் ஆகு, பாத்துக்கலாம் அப்புறமா. சரி சரி அர்ஷிதா. ஓகேவா? ஓகே. இவனுக்காக நல்லா ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். புதுசா துணி எல்லாம் வாங்கியிருக்கேன். செருப்பு தான் கொஞ்சம் மண்ணாயிடுச்சு, பரவாயில்ல. எங்க இந்த பொண்ணை காணுமே? ஐயோ இவனா, இவன் கூட வந்தா லவ் பண்ண முடியாது. ஆனா மச்சான் 2 minutes லவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சரி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். இங்கே பாரு, 200 ரூபாய்க்கு 3 டவுசரா 2 ஷர்ட்டா? 2 ரூபாய்க்கு 3 சோக்கா 1 டவுசராண்டா? ஓகேவா? டேய் ரொம்ப முக்கியமாடா, நீ இம்பார்ட்டண்டா லவ் பண்ணிருக்கேன்டா. வெரி சாரி சார், அது என்னோட ஃப்ரெண்டு, அவனை கண்டுக்காதீங்க. நீங்க சொல்லுங்க சார். ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. ஜடேஜா டீம் விட்டு போயிட்டாராண்டா. ஜடேஜா டீம் விட்டு போயிட்டாரா? இந்த ஸ்டேஜ் விட்டு நீ அப்படியே போயிடுப்பா. ரொம்ப சொல்லியா வெரி சாரிங்க, லைட்டா அப்படிதான். நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நேற்று நைட்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். 10 ரூபாய் அங்க போய் டீ குடிச்சுனது சும்மா தொல்லை பண்ணி போடா அப்படிக்கா. ரொம்ப திட்டோமோ மச்சான்? கோச்சிக்கினியாடா? இல்ல மச்சான், 15 ரூபாடா டீ. டீ 15 தான், வாஸ்தவம் தான். 10 ரூபாய்க்கு பூஸ்ட் விற்கும், அதை போய் குடி. இன்னொரு 10 ரூபாய் கிடைக்குமா? இன்னொரு 10 ரூபாய் போடா. லவ் பண்ண விடுறானா? சரி, வந்து சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா, அதனால அப்படி பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க சார். நான் நேற்று நைட்டெல்லாம் யோசிச்சுருந்தேன் உங்களை பத்தி. உங்களை யோசனையுமா இருந்துச்சு எனக்கு. யோசனை இருந்தப்போ சரி லவ் அக்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. சொல்லுங்க சார். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படியே வாயிலே சொல்லிடுங்க சார். ஐ லவ் யூங்க. ஐயோ இப்பதாங்க முழுமையின முழுசா முழுங்கின மாதிரி ஒரு சந்தோஷம். லவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு ஒரு காஃபி ஷாப் போலாமா? இல்ல காஃபி ஷாப்ல எனக்கு பிடிக்காதுங்க. சரி, பீஸா கடைக்கு அங்க போலாமா? இல்ல அங்கேயும் எனக்கு பிடிக்கல. பக்கத்துல அப்படியே ஒரு ஆம்பூர் பிரியாணி கடைக்கு அங்க போயிடலாமா? எனக்கு பிரியாணி பிடிக்காதுங்க. சரி, எங்க போலாம் நீங்களே சொல்லுங்க, அப்படியே போயிடலாம். இல்ல எங்க சர்ச்ல வந்து யூத் மீட்டிங் நடந்துருக்குது. ஏய் கங்க்ராச்சுலேஷன் ஷாரன், ஆல் தி பெஸ்ட். சூப்பர், டிராப் பண்ணிட்டா. உங்களையும் கூட இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். இல்லைங்க, யூத் மீட்டு நான் எப்படிங்க, எனக்கு செட் ஆகாதுங்களே. எப்படி செட் ஆகுதுங்க உங்களுக்கு? இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இந்த சர்ச்சு யூத் மீட்டிங் இதெல்லாம் பிடிக்காதுங்க. என்ன உங்க அம்மா பிடிக்காதா? ஐயோ யோசிக்கிறாளே. இல்லை அம்மா இல்ல உங்க நீங்க லவ் பண்ணாதான் எங்க லவ் பேட்சப் ஆகும், இல்லைனாக்கா லவ் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. பிக்கப்பே பண்ணல, அதுக்குள்ள ட்ராப் பண்ணலாம். இல்ல இல்லைங்க, எனக்கு எங்க அம்மானா தான் பயம். பட் ஐ லவ் யூ வெரி மச். நம்ம ஈவினிங் சர்ச்சில் ஈவினிங் ஐ ஆம் கம்மிங். ஓகேங்க ஓகேங்க. ஐயோ போறாளே போறாளே. கமிட் ஆயிட்டோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஐயோ உன் எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுடா. என்னோட எதிர்காலம் ஆமாடா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அதுதானே தெரியுது. அது இல்லை மச்சான், அம்மா கல்யாணம் செருப்படி வாங்க போறது.
நிமிஷம் சரி அவர் ஏதோ செக் பண்றாரு நம்ம கீழே போயிடலாம் இல்லம்மா கீரை குழம்பு வாசனை வந்துச்சு அதான் கீரைன்னு கத்தினாங்க அந்த கீரை குழம்பு பசிக்குதுமா வேற ஒண்ணும் இல்லம்மா போங்கம்மா ஏசப்பா இந்த அம்மா கிட்ட முடிச்சோ வருது ஐயோ அப்பானம்மா என்னம்மா ஐயோ அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா ஐயோ அப்பான்னு தானே சொன்னேன் போங்கம்மா போனை எங்க வச்சு தொலைச்சுன்னு தெரியலையே எங்க போன் கொடுங்க ஆக்ட் பண்ணிட்டு கொடுத்துரு சரி இவங்க கிட்ட முடியாது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் ஹலோ பேபி என்ன பேபி பண்ற ராஜு டேய் ராஜு ராஜ் எங்கடா இருக்கற மாமா ராஜ்மா என் ஃப்ரெண்ட் ராஜ் சரி சரிங்க அன்னைக்கே சொன்ன பேபி எங்க அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சரி விடு பாத்துக்கலாம் வேற என்ன பண்றது ராஜு அதான் வந்துட்டேன்டா இங்கதான் வந்துட்டடா ராஜு சொல்லு பேபி இவன் ஒருத்தன் தலைவலி ஃபோன் பண்ணினேன் லவ் பண்ண சொன்னா நீ இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவானா நீ சொல்லு பேபி ரைட்டு பார்க்குது இவன் ஏன்டா ஃபோன் பண்றான் ஐயோ ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் நீ சொல்லு பேபி டிஸ்டர்பன்ஸ் கட் ஆயிடுச்சு நானும் கொஞ்சம் பிஸி ஆகுறேம்மா புள்ளியும் கொஞ்சம் வேலையா தான் இருக்கேன் போங்களேன் சரி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ராஜுவா சரி ஒரு நிமிஷம் இரு வர நல்லா இருக்க முடியுமோ டேய் இந்த மாதிரி ராஜு மா ராஜ்மா என்னடா இந்த பக்கம் வேலை வெட்டி இருக்கிறவங்க கூட போன் உடனே பிக் பண்ணுவான் 2 வாரமா பண்ற போனை பிக் பண்ண மாட்டான் ரீசார்ஜ் காலிமா புதுசு வந்தோடனே பழசு மறந்துட்டான் இல்லம்மா ஆண்டி எல்லாம் பாலா போச்சு ஏய் அது தயிரா கூட போட்டு நீ போயேண்டா ஒண்ணு இல்லம்மா என்னாச்சு சொல்லு ஒண்ணுமே இல்லம்மா நான் சும்மா தான் ஆண்டி அவ என்ன பண்ண தெரியுங்களா ஏய் நான் ஒண்ணுமே பண்ணல நீ போடா சரி தண்ணி எத்தனடா ஐஸ் வாட்டர் மச்சான் அம்மா உனக்கு தண்ணி தானே வேணும் நடுநாவில சர்பத் வாங்கி தரேன் மச்சான் தண்ணி எத்தனதா உடனே போய்டுவே இல்லனா இருந்துட்டோம் அப்படி யோசனை தண்ணி தானடா உடனே போய்டுவியாடா 1 மினிட்ரா ஆண்டி அது ஏன் கேக்குறீங்க ஏதோ கிறிஸ்டியன் பொண்ண லவ் பண்றானாமா ஏன் பையன் கிறிஸ்டியன் பொண்ண லவ் பண்றானா ஆமா ஆண்டி ஐயோ அது விடுங்க வார வார சர்ச்சுக்கு போறாங்க கிறிஸ்டியனா இருக்குதா நாங்க இதோ வந்துட்டேன் மச்சான் என்னடா தண்ணி என்ன ஏலோ ஒரு நண்பனாடா கேள்வி பண்றேன் நானு என்னாச்சுமா இதெல்லாம் நம்ம செட் ஆகாது தண்ணி தான தண்ணியா செட் ஆவா தண்ணி செட் ஆவாதடா ஐயோ என்னடா மச்சான் மேல நண்பனாடா நீ பூஸ்ட் கேட்ட வாங்கி கொடுத்தியாடா பூஸ்ட்க்கு வாழ்க்கையில விளையாடுவியாடா ஒரு 10 ரூபாய் கொடுத்தியாடா அவன் பூஸ்ட் கூட தரலடா 100 ரூபாய் தரேன்டா என்னடா என்னாச்சு ஒண்ணு இல்லம்மா ஆண்டி என்னடா கேள்வி பட்டின்ங்கற என்ன இது ஒண்ணு இல்லம்மா இது ஒண்ணு என்னம்மா சொன்னா ஆண்டி அவங்க தோடப்பட்டு குச்சிக்குது அடிச்சு கேட்காம இருக்கும் டேய் ஒரு போக்குல மாட்டி விட்டு போயிட்டானே அம்மா பேச்சுக்கு மரியாதை இல்லையா ஒண்ணுமே இல்லம்மா என்னாச்சு ஒண்ணுமே இல்லம்மா இதெல்லாம் செட் ஆகாது நம்ம குடும்பத்துக்கு அப்படி எல்லாம் இல்லம்மா அவ வந்து ஒரு நல்ல பொண்ணு ஒரு அழகான பொண்ணு எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் எந்த பொண்ணும் வேண்டாம் எனக்கு பேசுறது கேளுங்கம்மா அவ சிரிச்சா அப்படியே சில்லறை கொட்டுற மாதிரி இருக்குதுமா நம்மளுக்கு அது வேண்டாம் மக வேண்டாது அப்படி இல்லம்மா எவ்வளவு நாள் நீங்களே தனியா வேலை செய்வீங்க அந்த பொண்ணு நல்லா வீடு கூட்டுறா சாமான் கழுவுறா சமையல் சரி எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு அது செட் ஆகாது ஓகேவா சரியா
இல்ல அந்த பொண்ணு குடும்பத்துக்கு செட் ஆகாம இருக்கலாம்னா என் மனசுக்கு செட் ஆயிட்டாங்க. அந்த பொண்ணை நான் ரொம்ப உண்மையா லவ் பண்றேம்மா. அப்படின்ட்டு இல்ல அம்மா, லவ்வா இல்ல அம்மாவான்னு பார்த்தேன். அப்படியே லவ் பக்கம் நடந்துன்னு போயிட்டோம். நீங்க ஏன் இப்ப தலை தின்றீங்க? வெரி சாரிம்மா, என்னால முடியாது. முடிவு சொல்லணும்னா நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேம்மா. சாரி, பாய். பேச்ச ஆரம்பிச்சிட்டியா நீ? நானும் பண்றேன் இரு. ஹலோ ஷாரன், ஷாரன் என்ன பண்ணிருக்கிறவா? குடும்ப பிரேயர் பண்ணலாம். வர இருமா, ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிறேன். இல்ல இல்ல வா, கிட்ட டைம் ஆயிடுச்சு, வா டைம் ஆயிடுச்சு, வந்து பேசுவா. என்ன இப்ப பார்த்தாலும் போன்ல இருக்கவா? பிரேயர் பண்ணலவா? இருமா, ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிக்கிறேம்மா. ஷாரன் வா, பிரேயர் பண்ணலாம். மா இருமா, சும்மா பிரேயர் டென்ஷன் பண்ணாதம்மா, இருமா. என்ன எப்ப பார்த்தாலும் பிரேயர் பண்றதுக்கு கூப்பிட்டு வர மாட்டேங்குது, போய் பாக்கலாம். ஹலோ ஷாரன், என்ன பண்ணிருக்கிற? மா ஃப்ரெண்ட் கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிருக்கமா. டெக்ஸ்ட் பண்ண என்ன? நானும் பார்த்துதாக்குறேன். நீ என்ன மொபைல்ல எப்ப பார்த்தாலும் சாட்டிங் பண்ணினே இருக்கற? என்ன பண்ணிருக்கிற? என்ன நடந்துக்குது உன் விஷயத்துல? பிரேயர் கூப்பிட்டா வர மாட்டேன்ற? ஒண்ணு இல்லம்மா, ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசினிருந்தேம்மா. நீ ஃப்ரெண்ட் கிட்ட பேச என்ன பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ வா ஃபர்ஸ்ட் வா, பிரேயர் பண்ண வர மாட்டேன்ற. இப்பதான் நான் நோட் புக் பார்த்தேன், அவளு நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாம் 0 வாங்கிட்டு நீ. இதெல்லாம் சரியில்லைம்மா. வந்து பிரேயர் பண்ணணும், பிரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும். என்ன பண்ணிருக்கிற தெரியல. ஃபோன் குடுமா, டென்ஷன் பண்ணாதம்மா. இல்ல இல்ல, நான் பிரேயர் பண்ண என்னமா இருக்குது சொல்லு. நீ என்ன விஷயம் சொல்லு ஃபர்ஸ்ட். ஒண்ணு இல்லம்மா, ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுறேன். ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற நீ நல்லா அப்சர்வ் தான் பண்ணிருக்கிற. கொஞ்ச நாளா நீ கேரக்டர் சரியில்லை. நீ நல்லா படிக்கிற பொண்ணு ஆயிடுச்சு, படிக்கல எல்லாமே 0 வந்துக்குது. பார்த்தா பிரேயர் கூப்பிட்டா வரமாட்டேன், மொபைல பிஸி ஆக்குறேன். எப்ப பார்த்தாலும் சாட்டிங் பண்ணிருக்கிற. என்ன வந்து விஷயம் சொல்லு. ஆமாம்மா, நான் ஒரு பையனை லவ் பண்ணிருக்கிறேம்மா. என்ன லவ் பண்ணிருக்கிறியா? இதெல்லாம் நல்லா இல்லம்மா. நம்ம கிறிஸ்து குடும்பத்துல இதெல்லாம் சரியில்லை. நம்ம கிறிஸ்து குடும்பத்துல லவ் பண்றதை பண்ணக்கூடாது, தெரியுமா உனக்கு விஷயம்? இல்லம்மா, நல்ல பையத்தம்மா, நல்லா பார்த்து. என்ன நல்ல பையன்ல கூட இது நடக்காது. இது நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. இல்லம்மா, நம்ம குடும்பத்தை கூட நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னோம். அதனால தான் என்ன சொன்னாலும் கூட நான் கேட்க மாட்டேன் உன் பேச்சு. நீ பிரேயர்னா பிரேயர் தான் இருக்கணும். நம்ம கிறிஸ்தவனுக்கு இதுக்கு லவ் பண்றது சரியில்லை. ஒரு வாட்டி கூட்டின்னு வரமா, பேசி பாருங்கம்மா. நல்ல பேசுற மாதிரி இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன் இதுக்கு. நல்ல பையத்தாம்மா, நம்மள பாத்துக்குவாமா அவன். நல்லா இல்ல இல்ல, நான் இனிமே இவ்வளவு நீ பேசின பிறகு நீ காலேஜ் வேணாம், வெளியே வேணாம், எதுவுமே வேணாம், வீட்டுல இனிமே நீ வேணாம், எதுக்குமே போறது வேணாம். இல்லம்மா, நான் ஃபைனல் இயர் தானே படிச்சுக்கிறேன். நான் முடிச்சுட்டு நான் வெளியே போயிட்டு என்ன நான் பாத்துக்க தெரியுமா? நீ உனக்கு லவ் தான் முக்கியம்னாக்கா நீ விட்டு விட்டு போய் விட்டு வேணாம். சரிம்மா, உன் வீட்டுல இருக்கிறதானமா பிரச்சனை. நான் உனக்காக நான் வெளியவே போறேன், விடுங்க. ஹாய்டி மர்சி, எப்படி இருக்க? ஹாய், நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ? சாப்பிட்டேப்பா. சொல்லுப்பா. எங்க வீட்டுல நான் சண்டை போட்டு வந்துட்டுக்கிறேன் மர்சி. ஏன்? லவ் மேட்ரு வீட்டுல தெரிஞ்சிச்சு. வீட்டுல அம்மா கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்துட்டுக்கிறேன். ஐயோ, சரி, எங்கேயாச்சும் பிஜில ஏதாச்சும் தங்குறது? நான் உங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நான் ஹெல்ப்னா 2 நாள் ஒரு உங்க வீட்டுல தங்கிக்கலான்னு வந்திருக்கேன். ஐயோ, எங்க வீட்டுல அதெல்லாம் அது உனக்கே தெரியும்ல, எங்க அப்பா பத்தி எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்ன்ட்டு. பேசி பார்க்கல உங்க அப்பா கிட்ட? அதுவும் இந்த லவ் மேட்டர்ல நான் அவ்வளோதாப்பா, முடியாதுப்பா. சாரி சாரி. அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட அடைக்கலம் தேடி ஷாரன் போறாங்க. இப்போ இந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹாய்டி ஹர்ஷிதா. ஹாய் ஷரண். வா ஷரண்.
என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் பண்ணல, சொல்லு. என் வீட்டுல சண்டை போட்டு வெளியே வந்துட்டுக்கிறேன் சார். ஆமாவா? ஏன் இப்படி பண்ண? வீட்டுல லவ் மேட்டர் தெரிஞ்சிச்சு, எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு வெளியே அமிச்சிட்டேன். அச்சோ, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நானும் வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன். ஷோ இல்லை ஷாரன், நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, தப்பு. இல்ல உங்க வீட்டுல 2 நாள் தங்கலான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தேன். சாரி ஷாரன், என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு 2 நாள் பர்மிஷன் கேட்டு பார்க்கல. இல்லை சாரி, என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியாது இந்த விஷயத்துல. நீங்க தானே லவ் பண்ணும்போது லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணீங்க ஹர்ஷிதா. ஆமா சொன்ன, அதுக்காக நீ வந்துடுவியா? இல்லை இல்லை ஹர்ஷிதா வெளியே வந்தேனே. நீ எனக்கு தெரியாது, நீ உன் வேலையை பாரு, சரியா? அந்த பொண்ணை விட்டு எப்படினாலும் பிரிக்கணும், அதுக்கு ஒரு பிளான் பண்ணோம், சாமியாரை பார்க்கணும். ஓ ஃபர்ஸ்ட் போயிருந்தா இல்ல அந்த சாமியார் கிட்ட, அந்த சாமியார் கிட்ட போலாம். சாமி சாமி சாமி, என் புள்ளைய அன்னைக்கு காப்பாத்தி கொடுங்க சாமி. என் புள்ள என்னை விட்டு போயிடுற மாதிரி இருக்குது சாமி. பண்ணிட்டானம்மா, என்னம்மா இப்படி கத்தினாரு? லவ் பண்றா சாமி. பொண்ணா தாமா லவ் பண்ண, அதுக்கு ஆமா சாமி அவங்க இஷ்டம் பண்ண லவ் பண்றா சாமி. எங்க குடும்பத்துக்கு செட் ஆகாது சாமி. ஐயோ கவலைப்படாதம்மா, எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு, அதெல்லாம் கவலைப்படாத. சாமி ஓகே ஓகே, பரிகாரம் பண்ணிடலாம். சாமி ஐயோ நான் அதெல்லாம் பண்ணிடலாமா, சரிங்க எங்கேயோ பாத்துக்கிறேனே. எங்க பாத்துறீங்க சாமி? அம்மா போன வாட்டி நீ காசு கொடுக்காமலே போயிட்டியாமா நீ. ஐயோ சாமி, அதுக்கு பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து குத்துற எப்ப சாமி. பார்த்தாலும் உங்க சொந்தக்கார பிரச்சனை வர. இப்ப என் புள்ளாத பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து வைங்க அதுதான் சாமி. பாரு, அதுதான் பாரு இப்படி வந்து என் கூட நீ. அதுதான் சாமி, கொஞ்சம் சீத்து வைங்களா. சரி சரி, எல்லா பரிகாரம் பண்ணிடலாம். ஓகே, சரிங்க சாமி. இந்த வாட்டி கொஞ்சம் செலவு ஜாஸ்தி ஆகும், எல்லாமே பரவாயில்ல பார்த்து. சாமி, எவ்வளவு ஆனாலும் குடுத்துற சாமி. ஓகே, பார்த்தா கோல்டு கில்டு எல்லாமே இருக்குது. ஓகே, பார்த்து நம்ம அசிஸ்டன்ட் கூட காசு கொடுத்துட்டு போயிடு. ஓகேவா? சரிங்க சாமி. போன பேலன்ஸை கொடுத்துமா. சரிங்க சாமி, குத்துறங்க சாமி. உன்னோட ஆசீர்வாதம் எப்படியாவது எப்பயுமே பிரிச்சு இருக்கணும். வச்சிருங்க சாமி என் புள்ளைய. எல்லா பரிகாரம் பண்ணிடலாம், உங்க ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும். அப்படியே ஆகட்டும் சாமி. ஆமே, ஆமா, ஆமா. கிளம்புறேன் சாமி. கிளம்பிட்டோம்ல சாமி. கிளம்புமா நீ நான் சாமி உங்களை தான் நம்பி இருக்கிறேன் சாமி. ஐயோ பண்ணிடலாமா, அதுக்கண்டு என்ன பயன்படுத்தாதுமா, நீ போமா நீ போமா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடைக்கலம் தேடியும் கிடைக்காத நிலைமையில சோர்வா நாகாவை பார்க்கணும்னு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ற ஷாரன். இப்போ பஸ் ஸ்டாப்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆமா இல்ல என்ன மந்திரம் வந்து பழிக்கலையே. ஓ உங்க கிறிஸ்து வேற சொல்லிட்டாங்கல்ல, உண்மையான இந்த கிறிஸ்து இருந்தா பழிக்கும், இல்லைன்னா பழிக்காது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. அந்த பொண்ணு உண்மையான கிறிஸ்து இல்லை நினைக்கிறேன். இன்னொரு மந்திரம் போட்டலாம். பூம் பூம் ஷேக்கலக்கா பூம் பல பலே பூம் பூம் ஷேக்கலக்கா பூம் 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 ஷேக்கலக்கா பூம் 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 பழிக்கும். பூம் பூம் ஷேக்கலக்கா பூம் என் பந்திரத்தை பழிக்கச்சே. பூம் பூம் ஷேக்கலக்கா பூம் என் மந்திரத்தை பழிக்கச்சு. எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு. இது மச்சான் ஆள் மாதிரி இருக்குது. ஹலோ, ஏய் சொல்றா மச்சான் எங்கடா இருக்கிற? நான் இங்க வெளியே இருக்கிறேன் மச்சான் ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்கடா, சீக்கிரம் வா. ஹாஸ்பிட்டல். என்னடா ஆச்சு? உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரம் வா. இது வர வந்துட்டேன்டா. என்ன ஆயிடுச்சு? சார் கீழே வந்து கிடந்தாங்க சார், அதனால அதை தூக்கிட்டு வந்தோம். ஆமாவா? உங்களுக்கு மூஞ்சி ஃபுல்லாக பர்ன் ஆகிடுது. நீங்கள் பேஷண்ட் இருக்கிறீங்க, என்ன வேணும்? சார் நான் வந்து ரோட்ல போய் நின்றேன் சார், விழுந்துட்டாங்க. பப்ளிக் ஆமாங்க சார். ஃபேஸ் ஃபுல்லாக பர்ன் ஆகிடுது. அது பேஷண்ட் கூட யாருமே வரலைங்களா? இல்லைங்க சார். டாக்டர் என்னாச்சுங்க டாக்டர்? பேஷண்ட்டுக்கு நீங்கள்
பேஷண்ட்டோட பாய் ஃப்ரெண்டுங்க டாக்டர். ஃபேஸ் பர்ன் ஆயிட்டுக்குது. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பர்ன் ஆயிடுச்சுங்களா? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பேஷண்ட் ஃபேஸ் கொஞ்சம் பர்ன் ஆயிட்டுக்குது. பட் உயிருக்கு அவுட் ஆஃப் டேஞ்சர் தானேங்க டாக்டர்? போய் பார்க்கலாங்களா? பார்த்து பேசுங்க. மச்சான் வாடா போய் பார்க்கலாம். ஷாரன் என்ன ஆச்சுங்க ஷாரன்? பர்ன் ஆயிருக்குங்களா? எப்படி ஆச்சுங்க ஷாரன்? தெரியல, ரோட்ல நின்றுட்டு இருந்த உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா சடனா விழுந்துட்டேன். டாக்டர் இப்பதான் வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன், என் பேச்சு கேட்டா தானே. நீயே மூஞ்சிக்கு அந்த துப்பட்டா ஷரண், சொல்லுங்க. உன் முகத்தை கூட பார்க்க என்னால முடியலங்க ஷரண். என்னை விட்டுடுங்க ஷரண், நான் போயிடுறேன். இல்ல உன்ன நம்பிந்தானே நாங்க வெளியே வந்த வீட்ல இருந்து. இல்ல சொல்றது உண்மைதான், ஆனாலும் இது செட் ஆகாதுங்க ஷரண். நான் போயிடுறேங்க ஷரண். அது செட் ஆகாதா? எனக்கு அப்பா அம்மாவும் என்னை விட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டாங்க. இப்போ நீயும் என்னை விட்டுட்டா எப்படி நாங்க? இல்ல ஷரண், வேண்டாம் ஷரண், இது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? நாங்க உன்னை தானே ஷரண் புரிஞ்சுக்கோ ஷரண். நாங்க ப்ளீஸ், நாங்க என்னை விட்டு போகாத. ஷரண், நான் உன்னை லவ் பண்ணியிருந்தேன் உன் அழகுக்காக மட்டும்தான். அந்த அழுகே உங்ககிட்ட இல்ல. இதுக்கு மேல உன் கூட இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நாங்க ப்ளீஸ், நாங்க உன்னை தான் நம்பி வந்துக்கிறேன். நாங்க என்ன எல்லாரும் கைவிட்டாங்க. அட போடி, என்ன நம்பி உன்னை யார் வர சொன்னா? நீ இல்லனா வேற பொண்ணு. ப்ளீஸ் டேய் வாடா போலாம். ப்ளீஸ் டேய் மச்சான், என்னடா சொல்ற? நாங்க என்னை விட்டு போகாத. நாங்க டேய் மச்சான், அன்னைக்கு உன் ஆளுக்காக பொண்ணே விட்டேன். இன்னைக்கு அழுகுலன்னா அந்த பொண்ணே விடுற. என்னடா மச்சான் பண்ற? டேய், ஆளுக்காக அம்மா விட்டேன், ஆனா எனக்கு அழகுதான் முக்கியம். அந்த பொண்ணு எனக்கு தேவையில்லை. நீ வா, நான் போறேன். நாங்க மச்சான் வாடா இங்க. நாங்க என்னை டேய் விட்டு போகாத. நாங்க சாரி சிஸ்டர். வருத்தத்தோட இருக்கிற ஷாரன் இப்போ கதறி அழகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஷாரனுடைய நிலைமையை கண்காணித்துக் கொண்டிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கணவன் மனைவி ஷாரனை கவனிக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனையை குறித்து டாக்டர் கிட்ட விசாரித்து கேட்கிறாங்க. நம்ம டாக்டர் விசாரிக்கலாம். உடைஞ்சு போயிருக்கு. டாக்டர் எங்க? டாக்டர் என்னாச்சுங்க? ஃபேஸ் பர்ன் ஆயிட்டுக்குது. இவங்க கூட யாரும் வரலீங்களா? கூட யாருமே வரல. இவங்க வண்டியாக தான் இருக்கிறாங்க. அவங்களை எப்படி அட்மிட் பண்ணாங்க? தெரியல, பப்ளிக் யாரோ வந்து அட்மிட் பண்ணாங்க. இப்போ அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குங்க? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஃபேஸ் மட்டும் பர்ன் ஆயிட்டு. பேர் என்னடா? ஷாரன். என்னாச்சு? எல்லாம் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். ஒரு பக்கம் ஃபுல்லா பர்னேஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர். உங்க கூட யாரும் வரலையா? யாரும் வரல. வீட்டில் சண்டை போட்டு நானும் வெளியே வந்துட்டேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸே என்னை கைவிட்டாங்க. அதான் அனாதையாக நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்கேன். என் லவ்வர்ன்ட்டு வந்தாங்க. அவங்களும் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கைவிட்டாங்கன்னு சொல்ற, குடும்பம் கைவிட்டாங்கன்னு சொல்ற. என்ன
உன் பாய் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டான்னு சொன்னேன். எந்த காரணத்துக்காக விட்டு போயிருப்பான் அந்த பையன்? அத்தை சொன்னா என் மூஞ்சி பார்க்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வெளியே தோற்றிருந்த அழகை பார்த்து அவன் வந்து அவனை விட்டு போயிருக்கான். அதுக்கும் மேலான ஒரு அன்பு இருக்கு, நம்ம இயேசுவோட அன்பு இருக்கு. அந்த இயேசுவோட அன்பு இங்க இருந்தனால தான் எல்லா அன்பும் உன்னை விட்டு போனோன்னு அந்த இயேசுப்பா வந்து உன்னை பார்க்கறதுக்காக எங்களை அனுப்பிச்சிருக்காரு. இப்போ எல்லா அன்பும் உன்னை விட்டு போயிடுச்சு. இப்போ இயேசுவோட அன்பு வந்து உன்னை பார்க்கறதுக்காக இந்த இடத்துல வந்துக்குது. சொல்லுங்க. நீ நம்பி போன அன்பு உன்னை கை விட்டுச்சு. ஆனா நம்மளை நம்பி நம்மளை நேசிக்கிற ஒரு அன்பு இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அதுதான் இயேசுவோட அன்பு. நமக்காக உயிரை கொடுக்கும்படி இயேசு சாமி இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அதுதான் நம்ம கொண்டாடுகிற இந்த கிறிஸ்துமஸ். அதுதான் நம்ம கொண்டாடுகிற அவரோட பிறப்பின் நாள். நம்மளை நேசிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எப்பெல்லாம் இந்த உலகத்துல அவரோட அன்போட நம்மளுக்கு வேற ஒரு அன்பு வருதோ அப்பெல்லாம் ஆண்டவர் உணர்த்துறாரு அவரோட அன்பு தான் பெருசு. எல்லா அன்பு நம்மளை விட்டு போயிடும், ஆனா இயேசுவோட அன்பு என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது. நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்த்து வரதுதான் உலகத்தின் அன்பு. ஆனா நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏத்துக்கிற ஒரு அன்பு இயேசுவோட அதான் ஆண்டவரோட அன்பு. அதுதான் இயேசு சாமி நம்மளுக்கு என்ன பண்ணார்? சிலுவையில அவர் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மளை விலை கொடுத்து வாங்கினார். ஆமென். அப்ப எல்லா அன்பிலும் மேலான அன்பு இயேசு சாமியோட அன்பு தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பும் ஏதாவது எதிர்பார்த்து தான் வரும். இப்ப உன்னை பார்த்து வந்து உன் அழகை பார்த்து வந்த அன்பு உன்னை விட்டு போயிடுச்சு. ஆனா நீ எப்படி வந்தாலும் ஏத்துக்கிற ஒரு அன்பு இருக்குது. அதுதான் இயேசுவோட அந்த அன்பு தான் எப்பவுமே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். அந்த அன்பை நம்புமா. அவரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போறதில்லை. அவர் கைவிடாதவர். அவர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் வேதனையை மாற்றுவார். உங்கள் துக்கம் அது சந்தோஷமாய் மாறும் கர்த்தர் சொல்றார். அவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். பெயர் பண்ணிட்டு போயிடலாம். ஏசப்பா, இந்த மகள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கும். இந்த மகள் உங்களோட அன்பை உணர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் அவளோட உள்ளத்துல தேவனோட அன்பை நீர் ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்த எங்களுக்காக சிலுவையில கொடுத்த ஜீவனை, நீர் சிந்தின ரத்தத்தை இந்த மகள் உணர்ந்து கொள்ளும்படி உங்க அன்பினால நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறான். ஆமென். கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவரே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையிலே இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். இதோ நீ ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத
தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியனே. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானோடைய பெலன் உன்மேல் நிலையிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது ஒரு குமாரன் என்னப்படும். அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாராகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவர்கள் குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள். அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியா இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ நான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளின் சுற்றி மின்னணையிலே கெடுத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக அறிவிக்கப்பட்ட போய் பார்ப்போம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி சொல்லி தேவனை துதித்தார்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள்
தூதர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಬಾನು ಬೆಳಗಿತು ಈ ಭೂಮಿ ಹರ್ಷಿಸಿತು యేసయ్య ಜನಿಸಿದಾಗ. ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದ ನೋಡು ಯೇಸುನಾಥನು ಈ ಭೂಮಿಗೆ. ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದ ನೋಡು ಶ್ರೀ ಯೇಸುನಾಥನು ಈ ಭೂಮಿಗೆ. மெய்ப்பர்களும் பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணும்படி போய்விட்டார்கள். சாஸ்திரிகளும் ஹேரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாளும் யோசேப்பும் மனிதர்கள் ஆனபடியால் சில நாட்கள் சென்ற பின்பு மரித்து போனார்கள். இந்த ஏசப்பா நமக்காக பிறந்தார் என்றுதான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையோட பெரிய எல்லாத்தோட பெரிய விஷயம். மிச்சம் எல்லாத்தோட இயேசு இந்த உலகத்தை படைத்த தேவன். அவர் நமக்காக மனுஷ அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு நம்மை போல ரத்தமும் மாம்சமும் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார்.